காத்துக் கொண்டிருக்க வேண்டும். சுவாமி வரும் வரை சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த காலகத்திலே நாரத வைத்த பிரகாரம் முக்கன் படைத்த பலமன் இடவாக இருக்கக்கூடிய அந்த உமையாரை நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருந்து பெறப்பட்ட பலமாக எதுவாக இருந்தாலும் நம்மை வந்து சேரும். சரி ஆகட்டும். ஓம் சக்தி மகளை மக்களுக்கு ஒப்பித்தாய் மையா சுரலை வாழ்க்கை மகளே, இந்த உலகை காப்பாற்றும் மாதுவரா சக்தி ஆகாய மரணாக உங்களுக்கு காட்சியிருக்கின்றேன். ஆமா, தெரிகிறதா? எத்தனை நாட்களாக இல்லாமல் இந்த ஆதிபரா சக்தி மிகுந்த பக்தியோடு வழங்கி கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்? என் நாட்டினை கெடுக்க வந்த போராடி காம்பி அரசர்கள் தவம் இருக்கிறார்கள். பலம் பெற்று விட்டால் தேவர்களுக்கு ஆபத்து என நினைத்து என் தவத்தினை கெடுக்க வந்திருக்கிறாயா?
பக்தா, அன்னையின் வார்த்தையை கேட்டு பிறகும் சந்தனித்தோடு பேசுகிறாய் அல்லவா? உன் அறிவு கண்ணை திறக்கு, கண்கள் திறந்து வா. உலகாலும் நாயகி உண்மையின் பரம்பொருள் ஆதிபரா சக்தி ஆகாயத்தில் என்று காட்சியிருக்கின்றேன். உண்மையாக நிச்சயமாகவே சத்தியமாக சத்தியத்தின் வடிவமே நான் தான். மாற்றம் ஏதும் கிடையாது இந்த மகேஸ்வரன் இடத்தில். மகிமையே பற்றிய மகேஸ்வரி நானே கொண்டிருக்கிறேன். சவால். ஆஹா ஆஹா, எப்பேற்பட்ட திருக்காட்சி, எப்பேற்பட்ட திருக்காட்சி. அம்மா, இப்பேற்பட்ட தலம் எனக்காக தெரியுமா? தங்களை காண வேண்டும், தங்களுக்கு எனக்கு அறியக்கூடிய மகன்கள் தேவைப்படுகிறது தாயே. என்ன வர வேண்டுமோ தடையில்லாமல் தருகிறேன். சாதா வரம், வேகா முதல், போதா செல்வம். பக்தா, பிறப்பு ஒன்று இருந்தால் எல்லா மக்களுக்கும் இறப்பு உண்டு. பிறப்பும் இறப்பும் இறந்தவர்களுக்கு தான் மனித வாழ்க்கை. சாகாவரத்தை கொடுக்க முடியாது. ஆகையால் மாற்றுவன் இருந்தால் கேள்வி நிச்சயம். மாற்று இருவரம் இருக்கிறது. அந்த இரு வரத்தை நான் உங்களிடத்தில் கேட்கப் போகிறேன் தாயே. பிறப்பு இறப்பு நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த வரம் என்ன வரம் தெரியுமா? நித்திய தத்துவ வரம். உண்மை பக்தா, இதுவரை யாரும் கேட்டத வரத்தை நீ கேட்டிருக்கிறாய். உண்மை தாயே. இந்த நித்திய தத்துவ வரவனுக்கு வழங்க வேண்டும் என்றால் அந்த ஆண்மையின் மனம் குளிர வேண்டும். அம்மா, உங்கள் மனம் குளிர வேண்டும் என்றால் ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டுமா? கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா? இல்லை உங்களை போல் திருவள்ளுவர் சிலை அதில் நான் பதிய வைக்க வேண்டுமா? எதை வேண்டும் சீக்கிரமாக கேளுங்கள். பக்தா, ஆலயமா? நானும் காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, படமட்டியிலே ரேவதா பரதேசி, இப்படி எத்தனையோ ஆலயம் இருக்கு. ஆலயமெல்லாம் கேட்டார். நான் ஆசைப்பட்டு கேட்பது தெரியுமா? என்ன? உனக்கு நித்திய தத்துவ வரம் பணிதராக வேண்டும் என்றால் எனக்கு நகவழி நீங்களே நலவழி கேட்பதா? என்ன இது? விந்தைகள் விந்தையாக இருக்கிறது. சரி, வரட்டும். அந்த பலி எப்பேற்பட்டவையாக இருக்க வேண்டும் சீக்கிரமாக சொல்லுங்க. பக்தா, அம்மா, எப்பேற்பட்ட பலியாக இருந்தாலும் தடையில்லாமல் தருவாயா? நிச்சயமாக சத்தியமாக தடையில்லாமல் தருகிறேன். அந்த பலி எப்பேற்பட்ட பலி தெரியுமா? தாய்க்கு தலைவனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு இளவரசனாக இருக்க வேண்டும். நாட்டின் இளவரசனாக இருக்க வேண்டும். திருமணமாகாதவனாக இருக்க வேண்டும். திருமணமாகாதவனாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பலி அரங்கிடத்திலே பிறந்தவனாக இருக்க வேண்டும். சபாஷ். அப்பேற்பட்ட பலியை எனக்கு நீ கொடுத்தீனால் கேட்கிற எல்லாம் நித்திய தத்துவ வரும். ஆமா, அது நிச்சயம் பண்ணலாம். சபாஷ். தாய், நீங்கள் கூறிய பிரகாரமே என் தாயை கண்டேன். அப்படி கண்ட சமயத்திலே ஆகாயமாக ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்தார். ஆமா, நித்திய தத்துவ வரத்தை கேட்டு அந்த வரம் உனக்கு பரிதமாக வேண்டும் என்றால் நரமேத யாகம் செய்ய வேண்டுமா? நரபலி கொடுக்க வேண்டுமா? எப்பேற்பட்ட பலி தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைவனாக இருக்க வேண்டும். அவனே அரக்க வம்சத்திலே பிறந்திருக்க அவனே அரக்க வம்சத்தை புகழாக இருக்க வேண்டும். இளவரசனாக இருக்க வேண்டும். இளவரசனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒருவனை கொண்டு வந்து பலிபீடத்திலே அமர செய்து பலியிட்டால் அந்த வரம் உனக்கு பலிதமாகும் என்று அஷ்டமா சித்தி வர பலிதமாகும். ஆகையால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? 14 உலகத்திலோ அப்பேற்பட்ட பலி எங்கிருக்கிறது என்று புறப்பட்டு தேட வேண்டும். தமிழர் நீ வேற யாங்க கேக்குது சத்தியமா அந்த பலி உங்ககிட்டயா? ஆமா, அப்புறம் உட்கார்ந்து சூத்த ஜெயிப்பேன். பயப்படாத, நான் பலி இருக்கு சொன்னேன். இதை விட வேற என்ன வேலை இருக்குது? யாங்கிட்டே ஒரு புள்ள இருக்குது. நீயே ஒண்ணுத்துக்கும் உதவாத புள்ள, ஆனா உங்ககிட்ட ஒரு புண்ணுக்குதான். ஆமா, என்ன புள்ள? ஏன் பலி கொடுக்குறாரு? என்ன சொல்ற? சத்தியமா சத்தியமா தாய்க்கு தலைமகன். அம்மா தாலி அம்மா தாலி அறுக்குது. அம்மா தாலி அறுத்தா உங்க வேலை முடியும். இல்ல, அம்மா தாலி மேல சத்தியமா இருக்குது. என் அம்மா தாலி மேல பண்ண முடியா? எங்க அம்மா தாலி மேல சத்தியமா ஒரு புள்ள இருக்குது. இருக்குதா? சீக்கிரமா கொண்டு கொண்டு வந்தாக்கா பலிபடுத்த அமர் செய்த அந்த புளியை வெட்டிய ஆனா ஒண்ணு, என்ன
அம்மா என்னன்னு வரம் கொடுத்தாங்க? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் வயிற்றில் பிறப்பதோ தலைச்சம் கருவாக இருக்க வேண்டும், அவனோ 16 வயது முடிந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து பலி கொடுத்தால் அஷ்டமா சித்தி வரம் நித்திய தத்துவ வரமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும், பலிதமாகும். ஆமா. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. இதுல சிக்கலா? ஆமா. நூல் சிக்கலா இல்ல சனி சிக்கலா? இல்ல, இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. நான் என் புள்ளைய கூட்டின்னு வந்துருவான், அவன் முத புள்ளதான். அப்படின்னா என்ன ஒண்ணு, என் பொண்டாட்டி தான் 8ஆம் போகுது. பொண்டாட்டி 8ஆம் போதா? 8ஆம் போது எப்ப நீங்க வந்து பலி கொடுப்பா? தாய்க்கு தலைமகன் இருக்கணும். அப்படி பலிதமாக வேண்டும் என்றால் இப்போதே திக்கிலிடம் புறப்பட வேண்டும். புறப்படலாமா? புறப்படலாமா? இந்த செய்தியை நம் தம்பிக்கு வந்து தெரிவிக்க வேண்டும். ஆமா. எங்க என் தம்பி? தம்பி ஒரு மணி செத்துட்டான்னு பார்த்தேன். உண்மையிலுமே இருக்கிறான்டா. சந்தோஷமான செய்தி. ஓ, சந்தோஷமான செய்தி. அண்ணா தம்பி, நான் எதற்காக நினைக்கிறேன் தெரியுமா? எதற்காக? நான் அந்த விடத்தை பிரகாரம் அந்த பகவதியை கண்டு ஆதிசக்தியை கண்டு முக்கையின் படைத்த பலன் இடமாக இருக்கக்கூடிய உமையவனை கண்டு என் ஜோதி மார்க்கமாக நித்திய தத்துவ வரத்தை கொடுத்திருக்கார். அந்த வரம் பலிதமாக வேண்டும் என்றால் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டுமா? அழகிய 32 லட்சம் பொருள் இருக்க வேண்டுமா? அது மட்டும் கிடையாது, நாட்டின் இளவரசனாக இருக்க வேண்டுமா? அவனோ கரிச்சம்பிள்ளையாக இருக்க வேண்டுமா? 14 வயதை கடந்து 21 வயது நிரம்பி இருக்க வேண்டுமா? அப்பேற்பட்ட ஒருவனை கொண்டு வந்து வழிபடுத்தல் அவரசை வழிவிட்டால் இந்த வரம் நமக்கு பலிதமாகுமா? ஆகையால் இந்த வழி எங்க இருக்கிறது என்று தெரியாமல் தான் பிடித்துக் கொண்டு வந்தோம். என்ன ஒரே மனம் சஞ்சரிப்பாக இருக்கிறது. நான் உனக்கு சொன்ன கோவப்பட மாட்டேன்ல. தவறுதலா சொன்னாக்கா கண்டிப்பா கோவப்படுவேன், நல்ல வார்த்தையா சொன்னா கோவப்பட மாட்டேன். என்ன சொல்றேன்? ஏன் கையிலேயே மருந்து வச்சுக்கணும்? அங்க அவங்க நடக்கிறேன் கையில மருந்து வச்சுக்கணும். ஆமா, ஏற்கனவே உங்க வச்ச மருந்து தான் எடுத்து துணுவல் பண்ணிருக்காங்க. அப்புறம் கையில அவர் மருந்து வச்சுக்கலாம். நான் என்ன கையில மருந்து வச்சுக்கிறேன்? நீ அவசரப்படுற. உங்களுடைய மனைவியா? தாய்க்கு தலைமகன். தாய்க்கு தலைமகன். உங்களுடைய பிள்ளை? முதல் மகன் தலைச்சம் பிள்ளை. தலைச்சம் பிள்ளை. ஆமா. 16 முடிந்து 21 அடங்க வந்து விட்டது. ஆமா. அவனை பலி போட்டா அந்த அஷ்டமா சித்தி தம்பி, என்ன வார்த்தை பிரச்சனை பார்த்தாயா? அவன் யார்? ஒரே மகன், ஒப்பற்ற மகன், அப்படி இருக்க எப்பேற்பட்ட ஒரு பலியை கேட்டிருக்கார் என்று நினைத்தால் என் மகனை நீ கை காண்பிக்கின்றாய். இந்த அஷ்டமா சித்தி வர உங்களுக்கு பலியமாகி விட்டால் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா 1000 பொண்டாட்டி, ஒரு புள்ளன்னா 1000. அதுக்கப்புறம் தேவர் மூவர் யாவும் நமக்கு அடிமை. சபாஷ். அதான் தம்பியை பார்த்தாயா? இருந்தாலும் இந்த பிள்ளை இல்லை என்றால் மற்ற பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம். கிடைத்துவிட்டால் பெருமை மிகுந்த மனிதனாக வாழ வேண்டும். இந்த நாட்டே நம்ம ஆளுங்க தேவர் மூவர் எல்லாருமே நம்மளுக்கு அடிமை. தம்பி நான் ரொம்ப துடிச்சு நடக்கிறேன். இப்போதே இந்த காலகட்டத்தில் இல்லம் செல்ல வேண்டும், மகனை காண வேண்டும். மகனை கண்டு பிறகு அவனை லாபகமாக
மகன் அயல்நாடு சென்றிருக்கிறான். வருவதாக செய்தி வந்திருக்கிறது. அதனால் தான் இந்த வார்த்தை உங்களுக்கு உழைத்தேன். முன்னாள் பையன், இளைய பையன்.